ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து மற்றும் ஒரு மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருநெல்வேலி மாவட்ட நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல டிரைவருக்கான பதவி அறிவிச்சிருக்காங்க. டிரைவருக்கான பதவி எஸ்டி மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. டிரைவருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாரி இலகுரக ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள், அலுவலக உதவியாளருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. எஸ்டி அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க, 18-35. கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் நபர்கள் தனித்தாளில் தங்களது பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் போன்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் சுயவிவரங்கள் குறிப்பிட்டு இருப்பிட சர்டிஃபிகேட் மற்றும் நன்னடத்தை சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இணைக்க வேண்டும். இதற்கான தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை. உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அப்ளிகேஷனை எதுவுமே கிடையாது. நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு தனி தாளில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் பெயர், பிறந்த தேதி எல்லாமே இருக்க மாதிரி ஒரு ஃபார்மை நீங்களே ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. லாஸ்ட் தேதி 23/10/2025 டேரெக்டாகவோ தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும். அதுக்கான தேதி எல்லாமே கால் லெட்டர் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல ஓட்டுநர் பதவிக்கு அனுப்ப வேண்டிய முகவரி இது, அலுவலக உதவியாளர் அனுப்ப வேண்டிய முகவரி இது கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.